வணக்கம். நாகேஷ் அவர்களை நம்மளால் மறக்கவே முடியாது. இன்னும் 100 வருஷம் 150 வருஷம் ஆனாலும் நாகேஷ் ஒரு மறக்க முடியாத கலைஞர். அதே போல் சிவாஜிக்கு நிகராக எஸ்.வி. ரங்காராவ் நடித்தார், எம்.ஆர். ராதா நடித்தாங்க, சிவாஜி எம்.ஆர். ராதாவும் போட்டி போட்டு நடித்தாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனால் தங்கப்பதக்கம் அப்படிங்கிற படத்தில் சிவாஜிக்கு போட்டி போட்டு நடிச்சிருப்பார் ஸ்ரீகாந்த் அவர்கள். தமிழ் சினிமாவில் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், யாருடைய சாயலும் இல்லாமல் ஒரு ஸ்டைல் ஒன்று ஸ்ரீகாந்த்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நான். அட்டகாசமான நடிகர். அவரை அவருடைய கடைசி காலங்களில் அவரை நான் ஒரு முழுமையான ஒரு பேட்டி எடுத்தேன். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அதே போல் கண்ணதாசனுக்கு பிறகு அப்படின்றது போல் கண்ணதாசனுடைய காலத்திலேயே கூட 2 விதமாகவுமே சொல்லலாம். கண்ணதாசன் காலமாக இருக்கட்டும் அல்லது கண்ணதாசன் காலமாகிவிட்ட பிறகு உண்டான காலமாக இருக்கட்டும், அந்த சமயத்தில் வரைக்க வாலிப கவிஞர் வாலின்னு எல்லோராலையும் கொண்டாடப்படுகிறவர் தான் கவிஞர் வாலி அவர்கள். சரி, இப்போ கவிஞர் வாலியை பற்றி பேச போறீங்களா, இல்லை நாகேஷை பற்றி பேச போறீங்களா, இல்லை நடிகர் தங்கப்பதக்கம் ஸ்ரீகாந்த் சார் பற்றி பேச போறீங்களா? இந்த 3 பேரை பற்றியும் தான் பேச போகிறேன். ஆமாம், இந்த 3 பேரும் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் டி நகரில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கிருஷ்ணவேணி தேட்டருக்கு பக்கத்தில் காஃபி ஹவுஸ் அப்படின்னு ஒரு கடை இருந்தது. அந்த காஃபி ஹவுஸில் அங்கே தான் தங்கியிருந்தாங்க. 3 பேரும் ரூம்மேட்ஸ், ஒரே ரூமில் தங்கியிருக்காங்க. எப்போ இவர் தாங்க நாகேஷ் அப்படின்னு தெரியாது, இவர் தாங்க ஸ்ரீகாந்த் அப்படின்னு தெரியாது, இவர் தாங்க கவிஞர் வாலி அப்படின்னு தெரியாது. அந்த காலகட்டத்தில் வறுமைக்கு வாக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் 3 பேரும் நண்பர்கள். அமெரிக்கன் எம்பசியில் ஸ்ரீகாந்த் சார் வேலை பார்க்குறாரு. இவரும் அதே போல் வேற ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு அப்போ ஏதோ ஒரு காசு வரும், அந்த காசை வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்ட்டுலாம் புறப்பட நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ வாலி அவர்கள் சான்ஸ் தேடிட்டு இருக்கிறாரு. தயாரிப்பாளர்களை சந்திக்கிறாரு, நடிகர்களை சந்திக்கிறாரு, இயக்குநர்களை சந்திக்கிறாரு. அவருக்கு சரியான ஒரு வாய்ப்பு வரல. நல்லவன் வாழ்வான் மாதிரியான படங்களுக்கெல்லாம் அவர் பாட்டு எழுதியிருந்தாலும் கூட பெரிய ஹிட்டு, அடுத்தடுத்த படங்களுக்கு மொத்த படத்துக்கும் நீங்கள் தான் பாட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் அவருக்கு இன்னும் அமையலை. இப்படிப்பட்ட சமயத்தில் சாப்பாட்டுக்கு காசு இருக்காது, லாகிரி வஸ்துக்களுக்கு காசு இருக்காது, வெத்தலை சீவல் போடுற பழக்கம் வாலி அவர்களுக்கு உண்டு, சிகரெட் புகை படிக்கிற பழக்கம் 3 பேருக்குமே உண்டு, மது அருந்துகிற பழக்கமும் 3 பேருக்குமே உண்டு. ஆனால் காசு இருக்காது. அந்த சமயத்தில் டக்குன்னு கையை நீட்டுறா, என்னடா கையில் அப்படின்னு ஸ்ரீகாந்த் சாருடைய கையை வாலி சார் நீட்ட சொல்லுவார். உடனே கையை நீட்டுவார் ஸ்ரீகாந்த் சார். டக்குன்னு கையில் இருக்கிற வாட்சை கழட்டி அடகு வச்சுட்டு அன்றைய இரவு சந்தோஷத்துக்கு அதை பயன்படுத்திக்குவாங்க. அதுக்கப்புறம் நாகேஷ் அவருக்கு காசு வரும்போது ட்ராமாவில் நடித்து அப்படி இப்படின்னு காசு வரும்போது அவர் அந்த வாட்சை மீட்டு திரும்ப ஸ்ரீகாந்த்கிட்ட கொடுத்துருவாரு. அப்படி இல்லையா, சம்பளம் வந்த பிற்பாடு எங்கடா வச்சுங்க அந்த அடகு சீட்டை கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அவர் வாங்கிட்டு வந்துடுவார். ஸ்ரீகாந்த் சாருடைய பேர் வெங்கட்ராமன். வெங்கின்னு தான் நாகேஷ் வாலியும் கூப்பிடுவாங்க. அதே போல் வாலி அவர்களை வாலின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அவரை ரங்கராஜா, ரங்கா அப்படின்னு தான் நாகேஷ் அவர்கள் வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு நல்ல நண்பர்கள். இன்னும் பல மேடையில் கூட நாகேஷ் அவர்களை பற்றின பல உண்மைகளை கலாய்த்து வாலி அவர்கள் சொல்லி, வாலி பேசி முடிச்சிட்ட உடனே நாகேஷ் அவர்கள் வாலியை பற்றி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி அப்படின்னு ஏக கணேபரங்கள், ஜாலிகள், கலாட்டாக்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த 3 நண்பர்களுக்கு மத்தியில் அந்த நடந்திருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள். நாகேஷ் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கிற அதே தருணத்தில், ஸ்ரீகாந்த் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கிற அதே தருணத்தில், வாலி அவர்களுக்கும் கற்பகம் அப்படிங்கிற மாதிரியான படங்கள் அப்படின்னு வந்துட்டு இருக்கிற சமயத்துலலாம் இவங்க 2 பேருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிறது வருது. இந்த வளர்ச்சியில் இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல இணையிறாங்க. எங்கே இணையிறாங்க அப்படின்னாக்க கே. பாலச்சந்தர் சார்கிட்ட இணையிறாங்க. அவருடைய ராகினி கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த நாடக ட்ரூப்பில் ஸ்ரீகாந்த் அவர்களும் நடிக்கிறாரு, நாகேஷ் அவர்களும் நடிக்கிறாரு. அதனால தான் நாகேஷ் அவர்கள் மேலேயும் ஸ்ரீகாந்த் மேலேயும் வாலி அவர்கள் மேலேயும் பாலச்சந்தர் அவர்களுக்கு பெரிய மரியாதை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் கண்ணதாசன் கிட்டேயே இவர்
கே பாலச்சந்தர் சார் வந்து பல வருடங்கள் கழித்து தான் போறார். நீர்க்குமிழி படங்கள்லாம் எடுத்துட்டு அது மாதிரிலாம் வந்துட்டு இருந்தாலும் கூட கண்ணதாசன் அவர்களிடம் பல படங்களுக்கு பிறகு பாமா விஜய படம்னு நினைக்கிறேன், அதுல அந்த வரவு எட்டனா அந்த பாட்டின் மூலமா தான் போறார். அதை பத்தின சுவாரஸ்யமான விஷயத்தை இன்னொரு வீடியோல பேசுறேன் நான். இப்படி ஸ்ரீகாந்த், நாகேஷ், கவிஞர் வாலி இந்த 3 பேரும் அந்த நண்பர்களாக ஒரு வறுமையில இருந்த சூழ்நிலையிலையும் சரி, அதற்கு பின்னரும் சரி, அதே நட்போட, அதே அன்போட, அதே கனிவோட, அதே வாஞ்சையோட இறுதி காலம் வரைக்கும் இருந்தாங்கன்றது தான் இங்கே நாம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். டேய் நாகேஷ், என்னடா பண்ற அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடியும் சத்தமா வாலி சார் கூப்பிடுவார். ஆமாண்டா ரங்கா, வாடா ரங்கராஜா, உதப்போம் உன்னை ஸ்ரீரங்கத்துக்காரன அப்படின்னு நாகேஷ் அவர்கள் சொல்லுவார். டேய் வெங்கி, பாடுறா அவனை அப்படின்னு சொல்லிட்டு வெங்கி வெங்கின்னு ரொம்ப செல்லமா ஸ்ரீகாந்த் அவர்களை அப்படி கூப்பிட்டுக்கிற இந்த 3 பேருக்குமான பொதுவாக நம்ம சைக்கலாஜிக்கலாக ஒன்று சொல்லுவோம், 2 நண்பர்கள் சேர்ந்து இருப்பாங்க, 3ஆவதா ஒரு நண்பர் வந்துட்டாக்க அவனுக்கும் இவனுக்கும் முக்கியத்துவமா, இவனுக்கும் இவனுக்கும் முக்கியத்துவமா அப்படிங்கிற ஒரு குழப்பமே சண்டையெல்லாம் உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாகேஷ் வாலி, நாகேஷ் ஸ்ரீகாந்த், ஸ்ரீகாந்த் வாலி, வாலி நாகேஷ் இப்படின்னு 3 பேருக்குமான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அது அப்படி ஒரு லவ்வபுளான லைஃப் அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நாகேஷ் அவர்கள் அது மாதிரியான கலாட்டாவை நிறைய பண்ணிடுவார். அவர் சிகரெட் வேணுங்கிறதுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவுமே ஸ்ரீகாந்த் கிட்ட பணம் இருக்கிறத பிடிக்கிட்டு போயிடுவார், வாட்சை அடகு வச்சிருவார். அதே போல் இவரும் வாட்சை அடகு வச்சுட்டு வெத்தலை சீவல்னு வாங்கிடுவார், சிகரெட் வாங்கிடுவார். அப்படின்ற மாதிரியான ஜாலியான வாழ்க்கை. அந்த 3 பேருக்குமான நட்பு இருக்குல்ல, அதெல்லாம் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப அரிதாக பார்க்கப்படுற விஷயமா இருக்கு. 2 படம் இவங்க ஜெயிச்சிட்டாலே ஒரு ஈகோ வந்துருக்கு. என்ன இவன் பெரிய கவிஞரா அப்படின்ற மாதிரி வாலியை பற்றி சொல்லலை, இவன் என்ன பெரிய காமெடி அவன் அப்படின்னு சொல்லிட்டு நாகேஷை பற்றி அவர் சொல்லலை, இவன் என்ன பெரிய ஸ்டைல் காட்டி தனியாக நடிக்கிறான் அப்படின்னு ஸ்ரீகாந்தை பற்றி சொல்லலை. ஸ்ரீகாந்தனுடைய வளர்ச்சியில் இவங்க 2 பேரும் சந்தோஷமானாங்க, வாலியினுடைய வளர்ச்சியில் இவங்க 2 பேரும் சந்தோஷமானாங்க, நாகேஷனுடைய வளர்ச்சியில் வாலியும் ஸ்ரீகாந்த் சாரும் சந்தோஷமானாங்க. இது நட்புக்கு ஒரு உதாரணமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். நாகேஷ் சார், ஸ்ரீகாந்த் சாரை நான் பேட்டி எடுத்தப்ப இந்த நாகேஷனுடைய கலாட்டா தாங்கவே முடியாது ராம்ஜி அப்படின்னு அவர் சொன்னார். திடீர்னு இவர் அயன் பண்ணி வச்சிருக்கிற ஷர்ட்டை வந்து டிராமாவுக்கு வேணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு தரக்குன்னு இவர் போட்டு போயிடுவாராம், அவர் சட்டையை மாட்டிட்டு போயிடுவாராம் அவர் நாகேஷ். ஸ்ரீகாந்த் சார் வந்து சட்டை திரும்ப துவைக்காமல் இருக்கிற சட்டையை வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணி பவுடர் உடரெல்லாம் போட்டுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுவார். அமெரிக்கன் எம்பசியில் அவர் வேலை பார்த்தார். இது மாதிரியான தருணங்களில் நாகேஷ் வந்து அவ்வளவு எங்களுக்கு வந்து அந்த சோகத்தை எல்லாம் விரட்டியவன் நாகேஷ் தான். அவனுடைய குறும்புத்தனமும் குசும்புத்தனமும் தான் எங்களுடைய சோகங்களை எல்லாம் ஜாலியாகவே நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிட்டதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு வாலியும் பல தருணங்களில் பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. அதே போல் ஸ்ரீகாந்த் சாரும் நான் அவரை பேட்டி எடுத்தப்ப சொல்லியிருக்காரு. இந்து தமிழ் திசையில் யூடியூப் சேனலில் அங்கே நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்ரீகாந்த் அவர்களுடைய அந்த கடைசி பேட்டி, அதில் ரீவைண்ட் வித் ராம்ஜிங்கிற பேரில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க தெரியும், பாருங்கள். முடிஞ்சால் அதில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. அதே போல் நம்ம ரிலாக்ஸ் வித் ராம்ஜியில் நாகேஷ் சார், வாலி அவர்கள், ஸ்ரீகாந்த் சார் இந்த 3 பேரை பற்றி, அந்த டி நகர் காஃபி ஹவுஸ் பற்றி நான் அந்த பேசினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கா இதே போல் இன்னும் பல வீடியோக்களை நான் தர ஆசையாக இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். வணக்கம்.